இந்த ஃபிஷ் அக்வேரியம் ஷாப்ல எதுக்குடா மீன் வாங்கணும்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அப்படி என்ன நடந்தது தெரிஞ்சதுக்கு முன்னாடி உள்ள போனோன்னே இவங்ககிட்ட ஏகப்பட்ட மீன் கலெக்ஷன்லாம் இருந்தது. பார்க்கறதுக்கு செம்ம ட்ரெண்டிங்காகவும் ரேட்டும் வந்து அஃபோர்டபுள் பிரைஸாக தான் இருந்தது. அதில் குறை சொல்ல முடியாது. இவங்க கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின், எங்க வீட்டு ஃபிஷ் டேங்க்ல 2 ஆஸ்கர் பேர் இருக்குது. இது கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு மீனை சஜஸ்ட் பண்ணுங்க சொன்னதுக்கு 2 ஷார்க்கை வாங்கி விடுங்க, செம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க பேச்சு கேட்டு நானே இந்த மீன் வாங்கிட்டேன். மீன் விற்கிறவங்களுக்கு தான் தெரியும் எந்த மீன் கூட விட்டா எந்த மீன் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு சொல்லிட்டு மீன் வாங்கும் போதே சொன்னேன், எங்க வீட்டு ஃபிஷ் டேங்க்ல ஆஸ்கர் இருக்குது, இது கூட வந்து இந்த மீனை விடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நம்பி வாங்கி விடுங்க, இது வந்து ஒன்றும் ஆகாது, நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம ஃபிஷ் டேங்க்ல ஷார்க்கை எடுத்து வந்து விடுவோம் சொல்லிட்டு கிட்ட வச்சோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் வருது பிளாக்கி ஆஸ்கர் தான். வந்தோன்னே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அப்புறம் ஆஸ்கரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்ததுன்னா, அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா, கம் ஆன் சார்ஜ். எல்லா ஆஸ்கரும் சேர்ந்து ஒரே மீனை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இருந்தாலும் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃப்ரெண்ட்லி ஆகுதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னாங்க. சரி, அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்துருந்தோம். இந்த ஆஸ்கர் ஃபிஷோட எந்த மீன் வாங்கி விட்டா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பபாய்.